ஹலோ ஹலோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதான் வர டைமா? சொன்ன டைம் வாங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ நான் வரலங்க. வாட்? ஆமாங்க, எனக்கு வேற ஆள் கிடைச்சிச்சு. நீங்க கிளம்பி போறதுனா போங்க. வாட்? ஆமாங்க, உங்களோட பெட்டர் பிகரா ஒன்று செட் ஆயிடுச்சு. சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஓகே, டேக் கேர், பை. இடியட். படிக்கிறோம் பார். சார், உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸையும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ அம் பிஹெச்டி இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலன்னா உங்கள் ஃபிகரில் ஒன்று எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்கியா? ஆ ம் சார், அவதான் சார் ஃபோனு. டெலிபதி எவ்வளவு பாத்தா ஒர்க் பண்ணிட்டு பத்தியா? பேசு பேசு பேசு. ஹலோ 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 ஹலோ. ஓ ஷிட். ஹலோ. டேய் வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா போன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சபாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா? யார் அந்த பொண்ணு? எது? எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது? என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்றா சுற்றிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீபு. பயந்தியா? என் மாதிரியா ஏப்ரல் ஃபூல். மச்சான் எப்படி வேர்த்திருக்குன்னு பாடுறா. நீ ஒழுங்கா இருக்கியா இல்லை பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுற்றுறியான்னு டெஸ்ட் பண்ணோம். ஆனால் நீ பாஸ் ஆகிட்ட. வெங்கி எங்கடா? அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, 3 நாளைக்கு முன்னாடி. என்னடா சொல்றீங்க? வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? மச்சான் அந்த விஷயத்த சொன்னா இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி. இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா. அடச்சி நிறுத்துங்கடா. உனக்கு எத்தனை டைம் கால் பண்ண தெரியுமா? நான் கணக்கு வச்சுக்கலையே மச்சான். ஏன்டா கால் அட்டன் பண்ணல? சாரிடா, அன்னைக்கு தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல், அதான் ஃபோன் எடுக்க முடியல. நீ மட்டும் அன்னைக்கு வந்திருந்தா அந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம் தெரியுமா? உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் விட ப்ராஜெக்ட் தான் முக்கியமா போச்சுல்ல? இல்ல மச்சான் ஃபோன் அடிக்குது பாரு. டேய் டேய், நாங்கள் எவ்வளோ சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு ஃபோன் வச்சு நோண்டிட்டு இருக்க. அதை கட் பண்ணுறா. கொடுங்கடா ஃபோனை. வாசு, I love you. ஏய், என்னடா பண்ற? வாசு, are you there? Hello. Oh, you want some more? டேய் புரிஞ்சுதா? நாளைக்கு காலைல ஊருக்கு போகிறோம். வெங்கி அவன் பொண்டாட்டியும் பிரிக்கிறோம். ஓகேவா? உனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். வேற வழி இல்ல. பேசாம அவனுங்கிட்ட சொல்றேன் நீ லவ் பண்றேன்னு.
சான்ஸே இல்லை சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி தப்பாக பேசாதீங்க. டேய், லவ்வுக்காக மாமங்கார சண்டையை பார்த்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காததை பார்த்துருக்கேன், ஊர் சண்டையை பார்த்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பார்த்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ்வை பிரிக்கிறத இப்பதானே நான் பார்க்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பாலில் தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒண்ணா கொடுத்துரு. சார் ஓ, அது மர்டர் இல்ல. வர வர உங்கள் ஐடியாலாம் ரொம்ப மொக்கையாக இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்கே தங்கிடலாம். யாரு? நானு காலை உடச்சிக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடச்சிக்கிட்டா தீபிகாவை யார் போய் பார்க்கறது? அதுவும் கரெக்ட் தான் இல்ல? பேசாம நீங்க கால் உடச்சுங்களேன், உங்களை பார்த்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே. விளையாடுறத சார் 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 ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு இவ்வளவு சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னப்பா. நல்ல ஐடியாவா இருக்கு சார், எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், Behave yourself. ப்ளீஸ் சார். No, don't. சார் ஐயோ பாவம். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டானா? என்னடா சொல்றாரு? வாசு தான் என்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமாம் சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்றா வாசு உயிரே கொடுப்பான். நம்பாதீங்கடா, எல்லாரும் கொலை பண்ணிடான், கொலகார பாவி. இப்போ என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்கெல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவரை நர்ஸ் பார்த்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. பாவண்ட மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. சுமாரியா சுமாரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு? ஏன் நைட்ல இருந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவனை தெரியாம மாடியில இருந்து தடுக்கி விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசு கிட்ட இருக்குடா. அடா பாவி, அண்ணே ஆட்டோ ஊத்துறேன். ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இவ்வளோ இடம் இருக்கு, போய் போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். அந்த பீச்சில் சுண்டல் விற்கிற 3 பேர் வரணும். ஆட்டம் க்ளோஸ். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல பாரு. நானே யாரு? நான் தான்டா. ஃப்ரெண்ட்ஷிப் இந்தாலும் இந்த கரகாட்டம். சார் சும்மா இருங்க சார், நோய் நோய் நோயின்ட்டு. ஏய், அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம ஜாலியாக இருக்குது பார்த்தா பொருட்களாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கேளு. நம்ம வெளில போலாம். ஐ ஹாவ் a surprise for you. பாய்.
வாசு உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்தோன்னு வெளில வருது. யார் அந்த பொண்ணு? தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து